2026 தேர்தல் ஒரத்தநாடு தொகுதியில் வெற்றி யாருக்கு? வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாடு தொகுதி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவிலே மீண்டும் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நமது வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்து அதே ஒரத்தநாடு தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய மா சேகர் அவர்களும் அதே தொகுதியிலே போட்டியிடுகிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். சரி, அந்த தொகுதியோட நிலவரம் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஒரத்தநாடு தொகுதியில் அரசு கல்வியியல் கல்லூரி, அரசு கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அரசு மகளிர் கல்லூரி, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் என உள்ளிட்டவை அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 1967 முதல் 2021 நடைபெற்ற 13 சட்டசபை தேர்தல்களில் 7 முறை அதிமுகவும் 6 முறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியலிங்க தேர்தலில் திமுக சார்பிலே போட்டியிடுகிறார். அதிமுக சார்பிலே பேரூராட்சி தலைவராக தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் மா சேகர் அவர்கள் போட்டியிடுகிறாராம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சா திருமுருகனும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மருத்துவர் க அரவிந்த் அவர்களும், தமிழ் தேசிய முன்னேற்ற கழகம் சார்பில் குணசேகரனும், அதேபோல ஓபிசி மக்கள் உரிமைக்கான கட்சி சார்பிலே செல்வராஜ் அவர்களும், சுயேட்சையாக அஜிஸ்கான் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சமூக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கல்லர் சமூகத்தினர் பெரும்பான்மையாகவும், முக்குளத்தோர், முத்தரையர், செட்டியார் உள்ளிட்ட மற்ற சமூகத்தினர் பரவலாகவும் வசிச்சுட்டு வர்றாங்க. வேட்பாளர்கள் பலமும் பலவீனமும் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தியலிங்கம் திமுகவிலே இருக்கிறார். அதிமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது இத்தொகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்தது இவரது பலமாக அந்த நேரத்திலே பார்க்கப்பட்டது. 2016 தேர்தலில் திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரிடம் தோல்வி சேர்த்தவர் தான் இந்த நமது வைத்தியலிங்கம் அவர்கள். அதேபோல அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய மா சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாடு பேரூராட்சியை தொடர்ந்து தன்வசம் வைத்திருக்கிறவர். ஒரத்தநாடு நகரத்தில் தனி செல்வாக்குடையவர், தனி பலம் படைத்தவர் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு இருக்க போகிறது? தமிழக தேர்தல் களத்தில் ஒரத்தநாடு தொகுதி என்பது கண்காணிக்கப்படும் தொகுதியாகவே மாறி இருக்கிறது. காரணம், அதிமுகவில் தனிப்பட்ட செல்வாக்குடன் வளம் வந்த வைத்தியலிங்கம் தற்போது திமுகவிலே மாறி போட்டியிடுகிறார். திமுகவின் செல்வாக்குடன் தனது தனிப்பட்ட செல்வாக்கு என தேர்தல் பணிகளில் மும்புறம் காட்டி வருகிறார். அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவதற்கு அதிமுக நிர்வாகிகள் ஆற்றப்போகும் களப்பணிகளை பொறுத்து அங்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே அங்கே திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் மட்டுமல்ல, தொண்டர்களே வைத்தியலிங்கத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்காங்க. அந்த ஒரத்தநாடு தொகுதியிலே திமுக வேட்பாளராக வேறொரு நபர் தான் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த வேளையிலே வைத்தியலிங்கம் வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளையும், அதிமுகவினருக்கு அவர் திமுக இணைந்தது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.